புரட்சி தலைவர் இறப்பிலும் விடுதலை செருவியை ஊட்டி தந்த எம் மகனார் வ.உ.சி. பற்றி தெளிவுபட பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சியுற்று என் சொற்போரை திறம்பட பேசுகிறேன். கடல் கடந்து கப்பலோட்டியார், காலம் கடந்தும் புகழ் நீட்டியார், சங்கிலி தாங்கி சுதந்திரம் தந்தார், தமிழன் நெஞ்சில் தீபமானார் என்ற பெருமையை தாங்கிய வ.உ. சிதம்பரனார் இன்றளவும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கிறார். செயல் விளைவான் செயல், சிறுதுயர்வானின் மெய் விளைவான் வேறு இல்லை என்ற திருக்குறளுக்கேற்ப வாழ்ந்து காட்டியவர் நம் செயல் வீரர் வ.உ.சி. அவர்கள். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரம் என்னும் சிறிய கிராமத்தில் பிறந்தார். அவரது தந்தை உலகநாதர் பிள்ளை, தாயார் பரவாயி அம்மாள். இவர் சிறு வயதிலிருந்தே ஞானமும் நேர்மையும் நிறைந்தவர். தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் சிறந்து விளங்கினார். பின்னர் சட்டம் படித்து வழக்கறிஞரானார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்ததை வெறுத்தார். நம் நாடு நம்மால் ஆட்சி செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவருள் வளர்ந்தது. இவர் செய்த மிகப்பெரிய சாதனை சுதேசி நேவிகேஷன் என்ற கம்பெனியை நிறுவியதே. பிரிட்டிஷ் கப்பல்கள் மட்டுமே இருந்த காலத்தில் கப்பல் இயக்கும் நிறுவனத்தை தொடங்கினார். இது இந்தியர்களுக்கு பெரும் தன்னம்பிக்கை அளித்தது. ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அவரது நிறுவனம் மீது பல தடை சட்டங்கள் விதிக்கப்பட்டன. அவரை 1908ஆம் ஆண்டு கைது செய்து 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டன. விடைவிடா வீரன் வெற்றிக்கு ஆனான் என்ற பழமொழிக்கேற்ப தன் நாட்டிற்காக ஒருபோதும் முயற்சியை நிறுத்தவில்லை. வ.உ.சி. சொன்னது, நான் செய்தது நாட்டிற்காக, அதுவே என் பெருமை என்றார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி மறைந்தார். அவர் மறைந்தாலும் அவருடைய பெயர் தமிழர்களின் இதயங்களில் வாழ்கிறது. சங்கிலி கயற்றும் சாயவில்லை, சுதந்திர கனவின் சுடர் அவன் நெஞ்சில். மன்னன் மடியில் பிறந்தவன் அல்ல, மரத்தின் மீது